ததாகதா ராகவ பாதரக்ஷே சம்பஷ்யமானேஷு தபோதனேஷு ஆசீதஹல்யா தவ பாம்சுலேஷைஹி அபாம்சுலானாம் ஸ்வயம் அக்ரகண்யா. ராகவ பாதரக்ஷே, ராகவனுடைய பாதரக்ஷையே, தவ பாம்சுலேஷைஹி, உன்னுடைய பாம்சு, உன்னுடைய பராகம், டஸ்டினுடைய ஒரு லேசை, அதுல ஒரு அயோட்டா, ஒரு சிட்டிகை. அஹல்யா, அஹல்யா ததாகதா, யாருக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததுன்னா அஹல்யா, அஹல்யா ததாகதா, அவள் படக்கூடிய கஷ்டத்திலிருந்து ஆசீத் ஸ்வயம் அக்ரகண்யா, அதாவது ஸ்வயம் அவளுடைய ஸ்வரூபத்தை அடைய செய்ததே இந்த பொடி. அக்ரகண்யா அபாம்சுலானாம், அபாம்சுலானாம் பதிவிரதைகளில் அக்ரகண்யா முதலாவதாக ஆக்கிடுத்தேன். சாப விமோச்சனம் மட்டும் கொடுக்கல, அவளுக்கு ப்ரமோஷன் வேற கொடுத்துருத்து. அதனால தான் இந்த பஞ்சகன்யா அப்படிங்கிற இடத்த என்ன சொல்றோம், அஹல்யா, தாரா, மந்தோதரி, சீதா, திரௌபதி. கரெக்டா மாத்தில அவங்க ஊர்ல இல்லையா? அதே தானே. சரி, சீதை ஜெகன்மாதா, பதிவிரதா நாரி. ஓகே. அடுத்தது அஹல்யா, தாரா, மந்தோதரி. மந்தோதரி ராவண பத்னி, அவ்வளோ ரொம்ப உயர்ந்த பதிவிரதை, நல்ல விஷயஜானி. அதாவது வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனः அநாதிமத்ய நிதனः மகதः பரமோ மகான் தமசः பரமோ தாதா சங்கசக்கர கதாதரः ஸ்ரீவத்சவக்ஷாஹ நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹான்னு மந்தோதரி ராமரை ஸ்துதி பண்றா யுத்த காண்டத்துக்கு. ரொம்ப விஷயம் தெரிஞ்சோ. அதனால மந்தோதரி பதிவிரதா நாரி. சீதா, மந்தோதரி. சரி, அப்புறம் தாரா. இது எந்த தாரா? வாலியினுடைய வைஃப்னு வச்சுங்கோ. அவ சுக்ரீவன் போன உடனே, வாலி போன உடனே சுக்ரீவனோட ஒரே படுக்கையில் இருந்தா. சாப்ரஸ்கலந்தி மதவிக்பலாட்சியும் பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாமதாரா நமிதாங்க இஷ்டி அப்படின்னு ஒரே படுக்கையில் இருந்தா. இப்போ அது நம்ம சொல்லலாம், அவள் மறுமணம் செய்து கொண்டாள், அது பண்ணா இதை பண்ணான்னு சொல்லலாம். பட் ஆனால் இவ தாராவை எப்படி ஒத்துக்கிறது? ஆனால் தாரா சொன்னா, துவமப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச உத்தம தார்மிகஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷன். தாரா ராமரை ஸ்துதி பண்ற விஷயம் தெரிஞ்சோ, தாராவை ஒத்துண்டாச்சு. சீதா, மந்தோதரி, தாரா. மிஞ்சிருப்பது யார்? திரௌபதி. என்ன சுவாமி நீங்க பதிவிரதா நாரிங்கிறள், திரௌபதிங்கிறள். திரௌபதிக்கு பஞ்சபதி ஒன்று. அதை எப்படி ஒத்துக்கிறதுனா, அதுக்கும் சமாதானம் ஸ்ரீ மகாபாரதத்தில் உண்டு. அவள் 5 பேரை கல்யாணம் பண்ணிண்டாலும், கிருஷ்ணன் பல பேரை கல்யாணம் பண்ணிண்டாலும், திஸ் கேனாட் பிகம் த கம்பேரிசன் ஆர் த பெஞ்ச் மார்க் ஃபார் காமனர்ஸ்னு தேசிகன் எடுத்துட்டார் யாதவாபிதயத்தில். சும்மா இப்போது கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சுவாமி இவ்வளவு பத்னிகள் அப்படின்னா, நான் கண்ணனை வழிபடுகின்றேன் அப்படின்னு அவள் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால் கிருஷ்ணரோ திரௌபதியோ தே கேனாட் பிகம் யுவர் பெஞ்ச் மார்க். அவள் நம்ம அதாவது மனசுக்கும் எண்ணத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள். அதனால் அவளை நீ ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்காது. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதி போல் இருக்க வேண்டும். சரி, திரௌபதி ஆயிட்டு. அப்புறம் அடுத்தது யார்? அஹல்யா. தெரிந்தே தானே தப்பு பண்ணா, வந்திருப்பது இந்திரன்னு தெரிஞ்சு. பின்ன எப்படி அவள் பஞ்சகன்யால வந்தா? அதுக்கு தேசிகன் சமாதானம் சொல்ற, பெருமாள் நடக்கும்போது பாதுகையோடு சம்பந்தப்பட்ட தூளி அவ மேல பட்டுதா. அவ இப்ப என்ன ஆயிட்டானா, அந்த பஞ்சகன்யால முதல்ல அஹல்யா வந்துட்டாளாம். ஏன்? அட்டெண்டன்ஸ் எப்படி எடுப்பா? அவ்வளவுதானே. அக்ரகண்யா வந்துட்டா. அஹல்யா அகாரார்த்தோ விஷ்ணு. இந்த வி எம்லாம் குழந்தை பேர் வச்சிருக்குன்னு வச்சுக்கோ, அது அட்டெண்டன்ஸை தூங்கியே போயிடலாம். கடைசியாக தான் வருண் அப்படின்னா எஸ் மேம் அப்படின்னு அது வரும். இந்த அகாரத்தில் ஆரம்பிச்சுட்டுனா முதலே வந்துடும். அதனால இந்த ஆன்சர் ஷீட்களில் இந்த மார்க்ஸ் எல்லாம் போடுவா பாருங்க, இந்த நோட்டீஸ் போர்டில் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த பின் போடும்போது ஏபிசின்னா டக்குன்னு மேலேயே பார்த்துடலாம். இந்த வி ஜி இதெல்லாம் கீழே இப்படி கீழேந்து பாதாதிகேசமாக போயிட்டு இருக்கணும். இங்கே கடைசியில் எங்கேயாவது பேர் இருக்கும். இவை எப்படி 5 பேர் அகாரத்தில் வந்தானா, அக்ரகண்யா பாத தூளி பட்டுடுத்து. அதில் அக்ரகண்யா அபாம்சுலானாம், அதாவது களங்கம் இல்லாத பதிவிரதா நாரி, அதாவது அன்டெயின்டெட். இப்போ சில பேரை பற்றி சொல்லுவோம், அவர் எப்படி நல்லவர் வச்சுக்கலாம், நல்லவர் தான் விடுவோம் அப்படின்னுட்டா ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? இப்போ எப்படி இருந்தது நீ தளிக? அவளுக்கு தெரிஞ்சதை பண்ணா அப்படின்னா அவளுக்கு அவ்வளோதான் தெரியும்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கு பாருங்க. இந்த பேச்சு வழக்கத்திலேயே ஒரு களங்கம் இருக்குங்கிற மாதிரி. அவாத்து கல்யாணத்துக்கு போயிருந்தேளே எப்படி கவனிச்சா? பாவம் எவ்வளோ பேர் வந்திருந்தா நம்மளையே இல்லையா?
அப்படி டக்குன்னு நம்ம சொல்லிட முடியுமா அவளை தப்புன்னா கவனிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுறதோ? இதெல்லாம் எப்படி பாருங்க நம்ம பேச்சு வழக்கத்தில் எவ்வளோ அழகாக அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ வெஸ்டர்ன் சிவிலைசேஷனில் வளர்ந்த குழந்தைகள்லாம் டக்குன்னு எஸ்னா எஸ், நோனா நோ. டிட் தே see you? நோ. டிட் தே ஸ்பீக் டு யூ? எஸ். அவ்வளோதான். இந்த நடுவில் இந்த எஸ் டு நோ அந்த கிரே ஏரியாவே தெரியாது. அதுதான் நம்ம பாரத தேசத்தின் பேச்சு வழக்கத்தில் உண்டு. நம்ம டக்குன்னு உனக்கு வேணுமான்னு கேட்டால் நோ. இப்போ நீங்கள் நான் முதல்லாம் விதேசத்துக்கு போகும்போது ஃபஸ்ட் டைம்லாம் 2015 போகும்போது யாராவது தங்க வேணும் அவத்து குழந்தையோட இப்படி சும்மா வம்ப இழக்க வேண்டியது தான். அதுக்கிட்ட எனக்கு ஏதாவது பட்சணம் கொடுத்தா நீ சாப்பிட்றியா? ஐ எம் குட். ஏன்பா நீ கெட்டவன் நான் சொல்லவே இல்லை. ஐ எம் குட் அப்படிங்கோ. ஐ நெவர் செட் யூஆர் பேட். ஐ எம் குட் அப்படின்னா வேண்டாம்னு சொல்கிறதான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஐ எம் குட்னா வேண்டாம். எப்படியெல்லாம் இருக்கு வரவங்க போனான்னு இல்லையா? ஐ எம் குட் அப்படின்னா ஐ டோன்ட் நீட் அப்படின்னு. அதனால ஒரு வார்த்தைக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் கற்பிக்கலாம் பாருங்க இல்லையா? இப்போ திஸ் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா வாஸ்தவமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் படி பார்த்தேன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு அர்த்தம் மாதிரி இருக்குது. ஆனால் அது புரியலையா இருக்குது. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா அது புரியலன்னு அர்த்தம். இது இப்படி இல்லாமல் அர்த்தம் வச்சுப்பா. அப்புறம் ஆனாவுனா ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். எதுக்கு இப்போ அப்ரிஷியேட் பண்ண? மீல் தேங்க்ஸ் ஃபார் யோர் மீல். ஐ ரியலி அப்ரிஷியேட். மீல் தானே இப்போ எழுதினா அதுக்கெல்லாம் நீ என்னை புகழவே வேண்டாம் ஐயா அப்படின்னா அதுக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்போ சரி, இப்போ என்னென்னா அபாம் சுலானாம் குற்றமற்றவளாக இருந்தாள் பதிவிரதைகளில் தபோதனேஷு சம்பஷ்யமானேஷு. தபோதனேஷு தவம் செய்து கொண்டிருந்த ஞானிகள் கூட அவளை மதித்தார்கள். அப்பேற்பட்டவ பதிவிரதா நாரிகளில் சிரேஷ்டையானாள். பாதுகாதுளி பட்டது அப்படின்ட்டு. பஷ்யாமி பத்மேக்ஷண பாதரக்ஷே பவாம்புதிம் பாதுமிவ பிரவருத்தான் பக்தோபயா நத்வரயா பவத்யாஹ பர்யஸ்யமானான் பதவி பராகான். பத்மேக்ஷண பாதரக்ஷே தாமரையை ஒத்திருக்கக்கூடிய இதழ் படைத்த நாராயணனுடைய பாதரட்சையே பஷ்யாமி நான் பார்க்கிறேன். பதவி பராகான் போம்பழியில் இருக்கக்கூடிய தூளியை. பரியஸ்யமானான். பரியஸ்யமானான்னு இந்த இடத்துல என்ன சொல்ற? எதெல்லாம் மேலே வருகின்றதோ, பெருமாள் நடக்கும்போது தூள்லாம் மேலே கிளம்பி வருது இல்லையா? பவத்யாஹா பவத்யாஹா உன்னாலே பக்தோபயான துவரையா. துவரான்னு சொன்னா ஒரு அவசரம், உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற அவசரம் ஏற்படும் போது பிரவருத்தி இஹ பாத்தும் இந்த பொடியானது என்ன பண்ணிடுமா? அப்படியே உறிஞ்சுமா. இப்போ இது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்லலை, சாதாரணமாகவே சொல்றேன். நீங்க கோதுமாவு இருக்கு, எல்லாம் திருப்பி சாப்பாடு போட வேண்டியதுதான். அதில் கொஞ்சம் ஜலம் சேர்த்துனே வாங்க, சேர்த்துனே வந்தேன்னா அது இழுத்துடுறது பாருங்க. அந்த ஜலத்தை இழுத்துண்டே வரும். அந்த மாதிரி இந்த பிறவி கடல் என்னும் கடலில் இந்த தூளி பட்டா அந்த பிறவி கடல் அது இழுத்துருமா. இட் வில் சக் த வாட்டர்ஸ் ஆஃப் த பிறவி கடல். அதனால தான் இந்த சப்பாத்தி மாவோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இழுத்துரும் பாருங்க, நீங்க எங்க தண்ணி போச்சுன்னே தெரியாது, அந்த பொடி இழுத்துடுறதே. அதனால்தான் பாதுகா தூளி பவாப்தியை இழுத்துரும் அப்படின்னு இந்த இடத்துல பாதும் பவாம்புதிம் அப்படின்னு. பவாம்புதிம், அம்புதினா கடல், பவாம்புதினா பிறவி இறப்பு, த சைக்கிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அது இழுத்துரும் அப்படிங்கிறார். அடுத்தது பஞ்சாயுதி பூஷணமேவ சௌரேஹே யதஸ்த்வயைதே மணிபாதரக்ஷே விதன்வதே வியாப்த திஷः பராகாः சாந்தோதயான் சத்ருச்சமு பராகான். மணிபாதரக்ஷே மணிகள் பொருந்திய பாதுகையே. பஞ்சாயுதி, பஞ்சாயுதினா 5 ஆயுதங்கள். பெருமாளுடைய சக்கரத்துக்கு என்ன பேர்? சுதர்ஷன, சங்கம், பாஞ்சஜன்ய, கதை, வெரி குட், கௌமோதகி, அப்புறம் கட்கம், கட்கம், வில். சரி, வில்லுக்கு வந்துருங்க. ஷார்கம், அப்போ கட்கம், வெரி குட், நந்தகம். ஆச்சா, அப்போ பாஞ்சஜன்யம், சுதர்ஷனம், கௌமோதகி, ஷார்கம், நந்தகம். இதுதான் பஞ்ச ஆயுதங்களோட பேர். அதனால்தான் தேவகி நந்தன சிரஷ்டா. உங்க அத்தல சொன்னீங்களே,
க்ஷிதீஷா பாபநாசனஹா. இப்போ சொல்லுங்க அடுத்த நாமா. சங்கபிருன், நந்தகி, இப்போ வந்துடுத்தே. சக்ரி, ஷார்ங்க தன்வா, கதாதரஹா. 5 வந்துடுத்து இல்லையா பஞ்சாயுதம். நீங்க எந்தெந்த கோவில பெருமாளை பஞ்சாயுதத்தோட சேவிப்பீள்? வெரி குட். யார் சொன்னாது? எக்ஸலண்ட். அழகர் கோவில். அழகர் கோவில பெருமாள் பஞ்சாயுதத்தோடு எழுதியிருப்பார். அப்புறம் திருச்சேரை சாரநாதன் பெருமாள் பஞ்சாயுதத்தோடு எழுதியிருப்பார். அதனால பஞ்சாயுதம்ங்கிறது பெருமாள் தரிக்கக்கூடிய ஆயுதங்கள். அதனால இந்த இடத்துல என்ன சொல்ற, பஞ்சாயுதி பூஷணம் ஏவ. அது சும்மா அலங்காரத்துக்கு தான். ஞாபகம் வச்சுங்கோ. திரௌபதி சரணாகதி பண்ணும்போது பெருமாள் கிட்ட கேட்கிறா. ரொம்ப அழகான இது ஒரு விஷயம். ध्येयस्सदा सवितृमण्डलमध्यवर्ती नारायण सरसिजासन सन्निविष्टः केयूरवान् मकरकुण्डलवन् किरीटी हारी हिरण्मय वपुः धृतशङ्खचक्रः. धृतशङ्खचक्रः, शङ्ख சக்கரம் தரிச்சிருக்கேன். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை கூட பெருமாள் சங்கு சக்கரம் தரிச்சிருந்தார். அப்போ திரௌபதி கேட்குறா, இதை பார்ப்பா, ஏன்னா நிரல் பொம்மையோ நீ. அதாவது இந்த கிராமப்புறங்களில் வயலில் பறவையெல்லாம் வரப்படாதுங்கிறதுக்காக ஸ்கேர் க்ரோன்னு ஒன்று வச்சுருப்பா. அது மனுஷன் மாதிரியே இப்படி நின்றுருக்கும். ஏன்னா அந்த பறவையில் இது நிஜோ மனுஷன் நினச்சி பயந்து போயிடும். ஆனால் இதால் ஒன்றும் சண்டையெல்லாம் போட முடியாது, ஏதோ பொம்மையாச்சே. நீ நிரல் பொம்மையோ, நீ சும்மா சங்கு சக்கரத்தை விரும்ப அழகுக்கா பொம்மை மாதிரி கொலு பொம்மை மாதிரி பிடிச்சிட்டு இருக்கியோ, என்னை ரட்சிப்பதற்கு அது உதவாதோ இல்லையா? ஒரு பெண் கதரும் போது ரட்சிக்காத சங்கு சக்கரம் மிரள் பொம்மை பிடித்த பொம்மையோ. அடுத்தது கேட்குறா, அஸ்திரம் தரித்தால். இப்போ புத்தியோடு கூடியவன் புத்திமான், தனத்தோடு கூடியவன் அஸ்திரம் தரித்தவர் அஸ்திரி. அஸ்திரம் தரித்தவர் அஸ்திரி. இவள் யார்? ஸ்திரீ. ஸ்திரீயை ரட்சிப்பதற்கு அஸ்திரீ வருவது கঠিனமோ? அஸ்திரீனா புருஷன் ஒரு அர்த்தம் இல்லையா? ஸ்திரீ இல்லாதன்னு அர்த்தம். அப்போ நீ புருஷன் ஸ்திரீயை ரட்சிக்க வர வேண்டாவோ? அதுக்கும் மேல நீ அஸ்திரத்தை தரித்தபடியால் அஸ்திரீ. அப்போ அந்த அஸ்திரீக்குள்ளேயே ஸ்திரீ அடங்கியிருக்கே. எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இஸ் விதின் தட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இல்லையா? சிம்பிள் மேத்ஸில் பாருங்க. அப்போ ஸ்திரீ அஸ்திரீ, அந்த அஸ்திரீக்குள்ள ஸ்திரீ இருக்கே இல்லையா? இதில் வந்து ஒருத்தர் சொன்னார், இவருக்கு இந்த பழக்கம் போகாதா? போகாதுன்னுட்டார். ஏதோ ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, இந்த பழக்கம் போகுமான்னு கேட்டார். ஐயோ பழக்கமா? போகாது அப்படின்னு. ஏன் போகாதுன்னு? பழக்கம்னா என்ன? ஹேபிட். ஹேபிட்டில் எச் எடுத்துட்டேன்னா அபிட், அபிட்டில் ஏ எடுத்துட்டேன்னா பிட், பிட்டில் பி எடுத்தேன்னா இட். அதனால பாருங்க, போகவே மாட்டேங்கிறது. ஏதோ ஒன்று தொக்கி நின்றுட்டே இருக்கு. இட், பிட், அபிட், ஹேபிட். பழக்கம் போகாத மாதிரி இவர் விட்டு போகாதோ? அஸ்திரீ, ஸ்திரீ. அப்போ இப்பேற்பட்ட ஆயுதத்தை தரித்தவனே எம்மை ரட்சிக்க வரவேண்டாவோ? அப்போ திரௌபதி கேட்குறா, இப்போதான் எனக்கு தெரிய வருது, இந்த சங்கு சக்கரம்லாம் உனக்கு வெறும் ஆபூஷணம் போலே, சும்மா அழகுக்கு. பெருமாளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சுடுத்து. ஐ திங்க் ஐ நீட் டு அடோன் மை செல்ஃப் வித் சுதர்ஷன் சக்கரம் அப்படின்னு வச்சுக்கிறார். இது ஒன்றும் வெட்டெல்லாம் வெட்டாது போல இருக்குது, சும்மா வச்சுருக்க போல இருக்குது. சங்கு ஊதினா துவனியே எழுப்பாது, சும்மா ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸுக்காக டு கிவ் தட் எத்னிக் லுக், அதுக்காக வச்சுருக்கியோ என்னவோ, இது வேலை பார்க்காது போல இருக்குது. அந்த மாதிரி தேசிகன் சொல்கிறார், இந்த பஞ்சாயுதமும் ஆபூஷணம் ஆயிட்டான். All these 5 weapons that are meant to protect the devotee and fight the asuras have become your ornaments. When? Because of பாதுகாதூளி. அதுதான் எல்லா வேலையும் பார்த்துடுறது. பாதுகாதூளி எல்லா வேலையும் பார்த்துடுறது. இந்த அஸ்திரத்தெல்லாம் வந்து ஆபூஷணமாக்கிட்டுருதான். அதனால இந்த இடத்துல சொன்னார், பஞ்சாயுதி பூஷணம் ஏவ ஷௌரேஹே. பகவானுக்கு இந்த பஞ்சாயுதமும் ஆபூஷணமாயிடுது. ஏன்னா யதஹா ஏதே பராகஹ தவ விதன்வதே. ஏன்னா அந்த காரியம், ஆயுதங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை உன்னுடைய பாதுகாதூளி பண்றது. சுவாமி இப்படி திடீர்னு கத்திட்டு 3 பேர் இப்படி அது யார் அப்படி பண்ணா நான் சொல்லவே மாட்டேன். அவரை பார்க்க அது அப்படி டக்குன்னு அப்படி பண்ணிவிட்டாருன்னா அந்த வால்யூம் ஏறி எடுத்துன்னு வச்சுக்கோ, டக்குன்னு வர விதன்வதே பராகானு சத்ரு சமு சாந்தோதயானு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் அப்படியே இருக்கும், சும்மா அது நடுவில் பேக் டு பெவிலியன் அவ்வளோதான். சாந்தோதயானு அப்படின்னு எழும்பிய பிறகு அப்படின்னு இந்த இடத்துல, அதாவது அந்த பெருமாள் பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற தூளி எழும்பினால் அவ்வளோதான், சத்ருக்கள்லாம் பயந்து விடுவா.
அப்போ இந்த ஆயுதங்கள்லாம் சும்மா ஆபூஷணம் தான். பூஷணக்கே பூஷணா, இது பூஷணான்னு தாசர்வாள் அந்த மாதிரி தான் இருக்கும். பரிணதி மகடோரான் பிராப்தயா யத் பிரபாவாத் அலபத ஷிலயா ஸ்வான் கௌதமோ தர்மதாரான் புனருபஜனி சங்கா வாரகம் பாதுகே தத் பிரஷமயதி ரஜஸ்தே ராகயோகம் பிரஜானாம். பாதுகே பாதுகாதேவியே, தது ராஜா ரஜா அந்த தூளியானது, தவ உன்னால் எழுப்பப்பட்ட தூளியானது, எது பிரபாவாத்து எதனுடைய பலத்தினால், கௌதம அலாபத கௌதமர் கௌதம மகரிஷி அலாபத மறுபடியும் பெற்றாரோ. இப்போ ஐஸ்வர்ய காமர்களில் இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் சொல்றேன். ஐஸ்வர்ய காமர்களில் ஐஸ்வர்ய லாபார்த்தியில 2 பேர் இருக்கா. பெறாததை பெறுபவன், அதாவது இழந்ததை மறுபடியும் பெறுபவன், முதலில் பெறுபவன். ஆர்த்தகா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபான்னு கண்ணன் கீதாச்சாரியன் எடுக்கிற ஸ்ரீமத் பகவத்கீதையில. 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் எங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினோன் ஆழ்வார் எடுக்கிறார். ஐஸ்வர்ய லாபார்த்தின்னு சில பேர் இருப்பா. ஐஸ்வர்ய லாபார்த்தின்னா எனக்கு வேண்டாம், மோக்ஷம்லாம் வேண்டாம் சுவாமி, அது ஆத்ம சாட்சா்காரெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் த பிளெஷர்ஸ், ஐ நீட் அ போர்ஷா இன் ஓடி, தட் வில் டூ. போர்ஷாவோடையே நான் இருந்துட்டு போறேன், இல்லையா வேற எதுவுமே வேண்டாம். அப்போ இகலோக சௌக்கியம்னு ஒன்று இருக்கு. அப்போ என்னன்னா 2 விதம். அவருக்கு போர்ஷாவே பார்த்ததில்லை, போர்ஷா கிடைச்சுடுது, இது ஒன்று. போர்ஷா இருந்தது, இழந்தார், மறுபடியும் பெற வேண்டும். நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு காலத்தில் ஐ யூஸ் டு ட்ரைவ் பத்மினி கேள்விப்பட்டிருக்கேன், அது சதுஷ் சக்கரவாகம், பத்மினியை ஓட்டியிருக்கேன்னா அந்த பத்மினி எனக்கு மறுபடியும் கிட்ட வேண்டும். இப்போல்லாம் என்னென்னா பழைய வாகனங்களில் வாங்குறது ஒரு வழக்கம் இருக்குது பாருங்க. ரொம்ப பழசாக எடுத்துருந்தா வின்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் வாங்கினா அது ஒன்று ஓடுமோ ஓடாதோ சும்மா ஆற்ற வச்சுக்க வேண்டியது தான். இது ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தது. வின்டேஜ் வாகனம்லாம் வாங்கி இந்த கிராம ஃபோன்லாம் இப்போ ஆற்றுல வந்துட்டு பாருங்க, எல்லாரும் ஓரமாக கிராம ஃபோன் வச்சுக்கிறா. இதில் தான் யதாயத்தம் ஜெகத் சக்கரம் காலச்சக்கரம்னு அது ஓடிண்டே இருக்கும். அந்த சக்கரம் அதில் ஒரு ஊசி மொன்ன இருக்கும், அது ஒட்டிட்டேன்னா அது ஏதோ பாடிண்டே இருக்கும். அது தேஞ்சு போயிடுத்துனா தான் ப்ராப்ளம். சொன்னதையே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால தான் உபன்யாசத்தில் நாங்கள் புதுசாக ஏதாவது சொல்லணும், புதுசாக சொல்லாமல் அதையே சொல்லியிருந்தோன்னு வச்சுக்கோ, இவர் அதுன்றுவா. அதனால அந்த யந்திரம் ஏதாவது ஒன்று பண்ணணும் பாருங்க. அந்த யந்திரம் பண்ணுற மாதிரி நிறைய பழையசெல்லாம் வாங்குது. அப்படின்னா இதெல்லாம் எங்ககிட்ட இருந்தது ஒரு காலகட்டத்தில், எல்லாரும் இல்லாத சமயத்து கூட நான் அதை வச்சுட்டு இருந்தேன். பல பேர் சொல்லுவா, யூனோ ஐ யூஸ் டு ஹேவ் அ கம்ப்யூட்டர் 1980s அதெல்லாம் சொல்லுவாங்க. அது யாருமே இந்த பேபேஜ் அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த பேபேஜ் கண்டுபிடிச்ச அந்த யந்திரமெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ இருந்தது, நடுவில் இல்லாமல் போயிடுது, திரும்படியும் பெற்றோம். அப்போ இழந்த செல்வத்தை பெறுபவன் ஆர்த்தன், புதுசாக செல்வத்தை பெறுபவன் அர்த்தார்த்தி. அதனால ஆர்த்தகா அர்த்தார்த்தின்னு கிருஷ்ணர் 2 பேரையும் சொல்றார். நீ என்னை வழிபட்டால் ஆர்த்தனாவும் இருக்கலாம், அர்த்தார்த்தியாவும் இருக்கலாம். புது செல்வமும் கிடைக்கும், இழந்த செல்வத்தையும் பெறுவாய். இல்லை சுவாமி எனக்கு இது வேண்டாம். அப்போ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு ஞானி. ஜிக்ஞாசுனா உனக்கு ஆத்ம சாட்சா்காரம் கைவல்யம் கிடைக்கும். அடுத்தது பரமாத்ம சாட்சா்காரம் கிட்டி ஞானி ஆயிடுவாய். ஆர்த்தகா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீஜ பரதர்ஷவ. இதையே கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது யோகக்ஷேமம் வகாமியகம்ங்கிற. யார் அது? எல்ஐசி. எல்ஐசியில் 2 கையை தானே வச்சுட்டு யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா. அதனால என்ன, கிடைக்காதது கிட்டினால் அது யோகம் இல்லையா. இப்போ நம்ம ஆற்றுல ஒன்றுமே ஸ்வீட் பண்ணுறதுல இவ பண்ணி போடுறான்னு வச்சுக்கோ, பார்த்தேடா. கிடைக்காதது கிட்டினால் அது யோகம் இல்லையா. ஆற்றுல எதுக்கு ஸ்வீட் பண்ண போகிறோம். இப்போ எதாவது சொன்னால் இது சாப்பிட்டா அது சாப்பிட்டா இது சாப்பிட்டாதீங்கோ, HbA1c ஏறிடும், இது ஏறிடும். ஃபாஸ்டிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது விரதம் இருக்கணும். அந்த ரத்த பரிசோதனை பண்ணுறதுக்கு முதல்ல விரதம் இருக்கணுமே, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அப்போ சாப்பிட்ட ஒன்று எடுத்து பார்க்கணும், ஏறி எடுத்தா இறங்கி எடுத்தா குறைஞ்சி எடுத்தான்னு. அப்புறம் 3 மாதம் அது நீங்கள் நித்திய கர்மா பண்ணியிருக்கா மாதிரி அது 3 மாதம் ஆவரேஜ் எடுத்து பார்ப்பா. அதில் எப்படி இருக்குது, இத்தனை புள்ளி ஏறி இருக்கா இறங்கியிருக்கா இதெல்லாம் பார்க்கணும். அப்போ கிடைக்காதது கிட்டினால், ஆற்றுல நம்ம ஸ்வீட்டே பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோ, இவ பண்ணிட்டானா ஐயோ கிடைக்காதது கிட்டினால் யோகம், கிடைக்காதது கிட்டினால் யோகம். நேற்று நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒருத்தர் என்ன எடுத்து இப்படி அந்த ஸ்வீட் வாங்கிட்டா. அது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறா போல இருக்கு. அதனால அந்த கப்பில் வாங்கும்போதே அவளுக்கு அப்படியே ஐயோ இது இப்போ வாய்க்குள்ளே போகாதோ அந்த மாதிரி வாங்கினா. அது வாங்கும்போது என்ன எடுத்து கீழே விழுந்து. கிடைக்காதது கிட்டினால் அது யோகம், கிடைத்தது தங்கினால் அது க்ஷேமம்.
ஏதாவது ஒன்று நீங்கள் நினச்சி பார்க்காதது கிடைக்கணும். அதுக்கு யோகம். தமிழில் கூட சொல்ல யோகம் அடிச்சது அவருக்கு பார்ப்பாருங்க. கிடைக்காதது கிடைக்கணும், அதுதான் யோகம். கிடைச்சது தங்கணும். இப்போது ஸ்வீட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது பல பேருக்கு ஏதோ சில காரண விஷயமாக கிடைக்காது. அது கிடைச்ச போது அவளால் சாப்பிட முடியாது, ஏன்னா சுகர் வந்துடும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுலேருந்து நிறைய சாப்பிடணும்னு தோணும், அப்போ வாங்கிறதுக்கான ஒரு பணம் இருக்காது. இப்போ வாங்க முடியுங்கிறச்சு அதை சாப்பிட முடியாது. அப்போ யோகமும் இல்லை, க்ஷேமமும் இல்லை. அதனால தான் கிருஷ்ணன் சொன்னார் யோகக்ஷேமம் வகாமியகம். அதனால தான் எல்ஐசியில் சாமர்த்தியமாக போட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பாலிசி எடுத்து வேற யாருக்கோ தான் க்ஷேமம் வரப்போகுது இல்லையா? நிச்சயமா உமக்கு இல்லை சுவாமி அது. அதனால யோகக்ஷேமம் வகாமியம் பண்ணி பண்ணி பாருங்கிறான். அந்த மாதிரி இதை யாராவது பார்த்துட்டு அவ மேல கேஸ் போடாம இருக்கணும். கௌதம அலாபத, கௌதமன் நினைச்சு கூட பார்க்கலையா. இந்த சாபம் கொடுத்த அகல்யா கொடுத்தவள் தான் நினைச்சே பார்க்கலையா. வந்துட்டாளே திரும்பி, அவர் நினைக்கவே இல்லையே. அந்த ரீயூனியன் ஆகும்னு அவர் நினைக்கவே இல்லையே. அதை ஆக்கினவள் பாதுகாதேவி. அதனால அலாபத ஸ்வானு, அவராலே தர்மதாரான், தர்மதாரான் லீகலி வெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அகல்யா ஷிலாய, ஷிலையாக இருந்த அகல்யா. மறுபடியும் சொல்லியிருக்கேன், ஷிலானா நிஜமா ஸ்டோனுங்கிறது இல்லை, இட் கேன் பி ஸ்டோன் லைக். ஸ்டோன் லைக்னா நாட் எக்ஸாக்ட்லி ஸ்டோன் இல்லையா? இப்போ வந்து பொண்ணு எப்படி இருக்கான்னா கிளி மூக்கு, பழத்தை வச்சு கொத்தவா வைக்க முடியும் இல்லையா? கிளி மூக்குன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அதோடு நிறுத்தணும். கிளி மூக்குன்னா செவப்பாக இருக்குமா, வளைஞ்சிருக்குமா, இதெல்லாம் அதுதான் லைக் பேரட் நோஸ்னா லைக், அந்த LIKE இஸ் சிமிலி, அவ்வளோ. அதோடு நிறுத்திக்கணும், ரொம்ப அது மேலே போகக்கூடாது. அதனால கல்லை போல் கிடந்த பிராப்தையா, அதனால அதை அடைந்த அகட்டோரம். அகட்டோரம் அப்படின்னா சாஃப்ட், கட்டோரம்னா ஹார்ட், அகட்டோரம்னா சாஃப்ட், அவ்வளோதான். அதனால பரிணதி, அந்த விதத்தை, அந்த ஸ்வரூபத்தை அடைந்த பிரஷமயதி பிரஜானாம், மக்கள் கிட்டேந்து பிரஷமயதி குறைந்துவிடும், ராகயோகம், அதனால இதனால் துர்குணங்கள் ஏற்பட்டது குறையும். வாரகம் சங்க உபஜனி புனக, சங்க உபஜனி புனக, எது ஒன்று மறுபடியும் பிறப்பதற்கான இருக்கக்கூடிய அந்த கடினத்தை போக்குமோ. அதாவது if there are factors that may lead to the rebirth, that will be quelled, that will be pushed away by the dust that emanates from the beautiful gold laced and stone studded padukas of Ranganatha when he walks by the streets of Srirangam அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுத்தார். அடுத்தது ரஜனி விகமகாலே ராமகாதாம் படந்தஹ குஷிக தனய முக்யாஹ பாதுகே பாவயந்தே உபலஷ கலசக்தை த்வத்பராகைரகாண்டே ஜனித முனிகளத்ரான் தண்டகாரண்ய பாகான் பாதுகையே குஷிக தனய முக்கியைஹி, குஷிக தனய முக்கியைஹி, குஷிகன்னு சொன்னா கௌஷிகர்னு அர்த்தம். கௌஷிகர் முதலான விஸ்வாமித்திரர் முதலானவர்கள் குஷிக தனய முக்கியைஹி படந்தஹா, அவர்கள் படிக்கும்போது ராமகாதானாம், ராமருடைய கதையை, அப்படின்னா என்ன, ராமாயணத்தை ரஜனி விகம காலே, அந்த இருள் அகன்று சூரியன் உதிக்கும் சமயம். ஏன்னா ரஜனி விகம, அந்த இருள் போக வேண்டும், அந்த சமயத்தில் அது உதிக்க வேண்டும், அந்த இடத்துல போகணும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பாவை சேவிக்கும் போது எவ்வளவு மணி? 6:30 நமக்கு. ஆனால் இதை நீங்கள் பாரத தேச கணக்கில் வச்சுட்டேன்னா நம்ம பிராம முகூர்த்தத்தில் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆண்டாள் சிற்றஞ்சிறுகாலைன்னா நம்ம சிற்றஞ்சிறுகாலையில் சொல்லிட்டோம். ஆனால் என்ன, பாரத தேசத்தோட சிற்றஞ்சிறுகாலையில் சொல்லியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி பார்த்தா இப்போ யூஎஸ்ல கூடவே சாயங்காலம் படிச்சுட்டு நாங்களும் பாரத தேசத்தின் அப்படின்னு சொல்லலாமே. ஆனால் ரஜனி விகம காலை, அந்த சமயத்தில் அந்த இருள் விலக வேண்டும். ஒரு பியூட்டிஃபுல் டைம் தெரியும் போது நீங்கள் அந்த டைமில் ட்ராவல் பண்ணீங்கன்னா
ஜஸ்ட் இமேஜின் யூர் ட்ராவலிங் பை த ஹில்ஸ் ஆர் பை த கோஸ்ட். கார்த்தால ஒரு 6 மணிக்கு சூரியன் உதிக்கணும். ஒரு 5:30 5:35லேருந்து பார்த்தேன்னா மெதுவாக கொஞ்சம் வானம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க ஆரம்பிக்கும். பட்சிகளுடைய கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோன்னு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். வெள்ளை, அதனால்தான் கீழ்வானம் வெள் என்று எருமை சிறுவீடு, கீழ்வானம் வெளுக்க வேண்டும். அப்படியே ஒரு ஸ்லைட் டிஞ்ச் ஆஃப் கிரிம்சன் ரெட் வர ஆரம்பிக்கும். அருணோதயம் வரும், அப்புறம் சூரியோதயம் அப்படியே வரும். அது ஒரு அழகான காலம். அதில் சொல்கிற ரஜனி விகம காலே பாவயந்தகா, அதை தெரிந்து ஞாபகம் வைத்துக்கொண்டு எங்கு தண்டகாரண்ய பாகான், தண்டகாரண்யத்தில் நடந்தவன். ஜனித முனி களத்ரான், ஜனித முனி களத்ரான், முனி களத்திரம், களத்திரனா ஒய்ஃப், முனி களத்திரம்னா முனியோட ஒய்ஃப். நமக்கு தெரிஞ்ச முனி யாரு? கௌதமர் தான். அவரோட வைஃப் தானே நம்ம கான்சென்ட்ரேட். அப்போ அந்த அகல்யா போல்வாருக்கு கௌதம அகாண்டே பராகைஹி உபல சகல சக்திஹி உபலசக்த சலக்திஹி, அதாவது அந்த தூளியானது கௌதமருடைய பத்னிக்கு கூட விமோசனம் கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷம் வர செய்ததே. அப்போ அந்த கௌதமர் ராமாயணத்தை படித்த பலன், அம்மா நீ ராமபாதத்தோடு சம்பந்தம் பெற்றவள், நீ நடக்கும்போது அந்த தூளி பறந்து அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்ததே அப்படின்னு 376வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். மொத்தத்தில் 26வது ஸ்லோகம். அப்படின்னா இந்த பத்ததியில் 27, 28, 29, 30 4 சேஷம் பாக்கி இருக்கு. அடுத்தது நாத பத்ததி.